ரேடியோ மிர்ச்சிக்காக உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணார். ஒரு 2-3 நிறையா வருஷம் பண்ணார். அதாவது லவ் மேட்டர், இந்த காதல் பேசப்படுறவங்கள சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த ஒரு ப்ரோக்ராம் அதில் ஒரு நாள் இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த ரேடியோ ப்ரோக்ராமில் பேசிக்கிட்டு இருக்கும்போது வடசென்னை பாபுங்கிறவர் ஒருத்தர் கேள்வி கேட்குறார். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறார். யாருங்க அந்த பொண்ணுன்னு இவர் கேட்குறாரு. அதுக்கு அவர், அதாங்க டைட்டானிக்கில் வந்துச்சுல்ல, டைட்டானிக் காதலுங்க எனக்கு அப்படிங்கிறார். எது அதில் டைட்டானிக் படம் பார்க்க போத யாராவது பார்த்தீங்களே, அந்த பொண்ணை சேர்த்து வைக்கணுமா அப்படின்னு இவர் நம்ம ஆள் கேட்குறாரு. இல்லைங்க, அந்த படத்தில் நடிச்சிச்சில்ல கத்தே, அதைத்தான் நான் காதல் பண்ணுறேன், சேர்த்து வைக்கங்கிறாரு. இது எவ்வளவு குசும்புங்கிறது தெரிஞ்சு போச்சு உலகநாயகனுக்கு. சரி சரி வாங்க நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி ப்ரோக்ராமில் அவரை கூப்பிட்டாரு. ப்ரோக்ராமுக்கு வந்துட்டார். உடனே அவர் கமல் அங்கே இருந்துக்கிட்டு, மிஸ் கத்தே, உங்களை லவ் பண்ணுற வடசென்னை பாபு வந்திருக்காரு, நீங்கள் அவர் லவ்வை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. அந்த ஆள் ஏண்டா அவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே போயிட்டார். இது இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு நிறையா உண்டு. அதே அனுபவம் அதே இல்லை. அந்த மிர்ச்சி ரேடியோவுக்காக இன்னொரு ப்ரோக்ராம், இளையராஜாவை போய் மீட் பண்ணுறாரு. இளையராஜா அவர் தான் தெரியுமா உங்களுக்கு, அதாவது இளையராஜாட்ட பழகிட்டு இருக்கவங்களுக்கு அது நல்லா தெரியும். நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நினச்சிக்கிட்டு அவர் கேள்வி கேட்டோம்னா அவர் நம்மளை நல்லா உள்வாங்கிக்கிடுவார். உள்வாங்கி விட்டு நம்மளே மட்டம் தின்ற மாதிரி பேசிவிடுவார். அது அவருக்கு இயல்பாக உள்ளது. இவர் போனார். போனவுடனே, சார் எனக்கு உங்களை பேட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக அப்படிங்கிற அதெல்லாம் பரஸ்பரம் போகுது. சரி என்ன கேட்க போகிற அப்படின்னோடனே உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு அப்படியே கிர் அடிக்குது. என்ன கேட்க போகிறேன் அப்படிங்கிறது அந்த அந்த நேரத்தில் குழப்பி விட்டார் இளையராஜா. அதனால் எதை கேட்குறது, எப்படி இது தொடங்குறதுங்கிறது தெரியாமல் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டக்காகி போயிட்டார் நம்ம ஆள். அப்புறம் இளையராஜாவே கேட்குறாரு, உன் வேலை என்ன, உங்களை கேள்வி கேட்குறது. சரி, என் வேலை என்ன, நான் பதில் சொல்கிறது. ஆக நீ கேட்குற, நான் பதில் சொல்கிறேன். அவன் வேலையை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருந்தாவே இந்த உலகம் நிம்மதியாக இருக்கும், நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதில் இருந்து கொஞ்ச நாள் கமல் சார் இளையராஜாவை சந்திக்கிறதுனால அல்லது நம்ம அவருடைய யுவன் சங்கர் ராஜாவை பார்க்க போகிறதுனால வீட்டில் அப்பா இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு தான் போவாராம். இது அவரே சொன்னது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி பூராமே கொஞ்சம் சீரியஸான மூடில் போய்கிட்டு இருக்கு உலகம். அதனால் கொஞ்சம் ஒரு கலகலப்பாக கொஞ்சம் கமல் சார் செய்தியை சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கலகலப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா, இப்போ நம்ம தாவேக்கா, அந்த தாவேக்காவை ஆதரிக்கிற பத்திரிகைகள் இருக்குங்க. அதே மாதிரி தொலைக்காட்சிகளும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா தந்தி தொலைக்காட்சி விஜய்க்கு வேண்டிய தொலைக்காட்சி. விஜய் சம்பந்தமான செய்திகள் அதில் ஏதாவது வந்துச்சுன்னா அது கிட்டத்தட்ட 90% உண்மை இருக்கும். ஏன்னா அவங்க 10% கொஞ்சம் இது வச்சுக்கிட்டு தான் சொல்லுவாங்க. அவங்க எப்படியும் இவரை கொண்டாந்துடணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்குது. இந்த ஆசை எதனால் வந்ததுன்னு சொன்னால், அந்த தினத்தந்தி அதிபர் குடும்பம் இருக்கு இல்லையா, அவர் அந்த இவருடைய ஃப்ரெண்டு, நம்ம விஜயோடைய ஃப்ரெண்டு, 2 பேருமே ஃப்ரெண்டுங்கிறதுனால அப்போவே என்ன செய்வாங்கன்னா, விஜய் பற்றி வர்ற ஒரு தவறான செய்திகள் அல்லது கிசு இதெல்லாம் அவங்க போட மாட்டாங்க. அது இன்றைக்கும் தொடருது. அவங்க எய்ம் விஜயை கொண்டாடணுங்கிறது. சரி, அவங்க பார்வையில் அது நல்லது தானே. இப்போ தினமலர்னு இருக்குது, அதுக்கு ஆன்டி டிஎம்கே தான். அவங்க டிஎம்கே என்ன நல்லது செஞ்சாலும் அதை கெட்டதாக எழுதுறது தான் அவங்க வேலை. அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. ஆளுங்கட்சியான திமுக அவங்க வேலையை செய்யுது. இப்படி தான் போய்கிட்டு இருந்தது. இந்த நிலைமையில் டிவிகேயை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனான் இருக்கார்ல, அந்த ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா, சும்மா இல்லாமல்
வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு வேற சொல்கிறாங்க. அவருக்கு இங்கிதம் தெரியாது, நாகரிகம் தெரியாது, அரசியல்னாவே என்னன்னு தெரியாதுங்க. அவர் மாமனார் வந்து லாட்டு சீட்டு மார்ட்டின்னு, அவர் காசில் இவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னங்க தெரியும் அரசியல்? அதனால் அவரை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்மலாம் பெருசாக எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சிலர் சொன்னாங்க. அது உண்மை தான் அப்படின்ட்டு நம்மளும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவர் என்ன ஒரு போடு போட்டாருன்னா, ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கான இதெல்லாம் ஏற்பாடுகள்லாம் பண்ணார். ஆனால் திமுக மிரட்டினதுனால அவர் அப்படியே அடங்கி போயிட்டார், அரசியலுக்கே வராமல் பதுங்கி போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டார். இது வாய்க்கொழுப்புன்னு நீங்கள் நினச்சா அதை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரஜினிகாந்த் யாருடைய அழுத்தத்தினாலே அவர் அரசியலை விட்டு போகலை, கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லலை. உடல்நிலை காரணம். அவர் உங்களுக்கு தெரியும், 2 கிட்னியும் மாற்றப்பட்டவர். உடல்நலம் அவ்வளோவா சரிப்பட்டு வராது. அரசியல்னு சொன்னால் ஒவ்வொரு மீட்டிங்கும் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பிரயாணம் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உடல் நலம் இல்லை, உடல்வாகு இல்லை. ஆரோக்கியமாக இருந்தவர் தான், சிலது ஒத்துழைக்கலை. ஆகையினால டாக்டர்ஸ் எல்லாம் அட்வைஸ் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வீட்டோடு இருந்துட்டு நல்லது, சின்ன சின்ன படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்களில் நடிச்சுட்டு போகிறது நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ரஜினிகாந்துக்கே உள்ள இமேஜ் காரணமாக அவர் வாய்ச்சதெல்லாம் பெரிய பெரிய கேரக்டர் தான், எல்லாம் சக்ஸஸாக ஓடிச்சு. அவர் அரசியலுக்கு வரலைனாலும் அவரது ரசிகர் மன்றங்கள் இருக்குல்ல, அவங்களெல்லாம் சீருடை அணியாத இராணுவத்து வீரர்கள், துப்பாக்கி ஏந்தாத வீரர்கள், அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்காங்க. ரஜினி சாருக்கு ஏதாவது ஒன்றுன்னு சொன்னால் பொங்கி எழுந்துருவாங்க, விட மாட்டாங்க, கருவறுத்துருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ரசிகர் பட்டாளத்தை இன்றைக்கும் வச்சிருக்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் பொறுத்து பார்த்தாரு. இந்த ஆள் சொல்கிறதுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், சர்வ கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தாங்க. நீ ரஜினியை பற்றி பேசுனது தப்பு, அந்த மாதிரி பேசாத, மன்னிப்பு கேளு அப்படின்னு எல்லாருமே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை கட்சிகள், காங்கிரஸ், திமுக, இப்படி எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. நீ இந்த மாதிரி பேசாத, இது வயதுக்கு மீறிய பேச்சு, உன் தகுதிக்கு மீறிய பேச்சு, வயதுக்குன்னு இல்லை, உன் தகுதிக்கு மீறிய பேச்சு. நீ இன்றைக்கி தாவேக்காவில் ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குங்கிறதுனாலேயே நீ பெரிய கொம்பன் பிள்ளை, உன்னுடைய தகுதிக்கு மீறிய பேச்சு, நீ மன்னிப்பு கேளுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் இந்த ஆள் கேட்கலை, ஆத வருஷம் மன்னிப்பே கேட்கலை. ரஜினி என்ன நினச்சிருந்தாருன்னா, அவர் அந்த துடுக்கு பேச்சை விஜய் தலைமை பொறுப்பில் இருக்க விஜய் கூப்பிட்டு கண்டிப்பார் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தார். அவர் பெரிய மனசு, தலைவர்னு ஒரு தகுதி வந்துருச்சுல இவருக்கு. ஆகையினா அந்த பொறுப்போட கூப்பிட்டு நீ இந்த மாதிரிலாம் அவர்கிட்ட பேசுகிறது தப்பு. ஏன்னா விஜயை விட பன்மடங்கு பெரியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருடைய சூப்பர் ஸ்டார்டம் இருக்குல்ல, அதை ஒன்றால் கிட்ட கூட எட்டி பார்க்க முடியலை, கிட்டக்கவே போக முடியலை. அவருடைய வசூல் நிலவை உன்னால் முடியலைப்பா. அவர் எவ்வளவோ சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மனிதன் பெரிய மனிதத்தன்மையோடு உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தார், நீ கண்டிப்பே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த ஆள் கண்டிக்கலை, விட்டுட்டான். கேட்டால் அரசியல் சூழ்நிலை அப்படி இப்படின்னு சொன்னால் சொல்லுவார், இனிமேல் சொன்னால் சொல்லுவார். ஆனால் பொறுத்திருந்து பார்த்த ரஜினிகாந்த் இன்றைக்கி இந்த ஆளை கண்டிச்சாங்கல்ல, அவங்களெல்லாம் வரிசையாக பேர் போட்டு அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு, இந்த மாதிரி பேசுனா அதை கண்டித்து பேசுனீங்க, உங்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றின்னு சொல்லிவிட்டு வச்சாரு பாருங்க ஒரு ஆப்பு. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். அப்படின்னா என்ன? வர்ற எலெக்ஷனில் உனக்கு இருக்குது ரிவிட் அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. 1996 பெரிய அளவில் ரிவிட் அடித்தவர் யார் தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பெரிய இந்த லேடியா அந்த மோடியா அப்படின்னு டெல்லியை கேட்டவங்க செல்வி ஜெயலலிதா.
அந்த ஜெயலலிதாவே ஒரு ஆட்டி படைச்சார் தெரியுமா? தமாகவும் திமுகவும் கூட்டு சேர்ந்து பக்கபலமாக ரஜினிக்கு இருக்குது. ரஜினி பக்கபலமாக இருக்கார் இந்த கூட்டணிக்கு. சொல்கிறாரு, நீங்கள் மீண்டும் ஓட்டு போட்டிங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அந்த ஆண்டவனே வந்தாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரே போட்டார். மரண அடி. அதிமுக வந்து 4 தொகுதியில் தான் வந்துச்சு, ஜெயிச்சிச்சு. மற்ற எல்லாமே அடி, செம அடி. அவன் துண்டை காணாம துணியை காணாமல் ஓடிப்பிட்டான். அதில் அடி வாங்கினவர் தான் நம்ம செங்கோட்டையன். சாதாரண ஆள் ஒரு ஆள் தோக்கடிச்சு விட்டார். அது வரைக்கும் அந்த ஆள் போட்டியிட்ட நேரங்களில் போட்டியிட்ட காலமெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார் செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையனை மண்ணக்க போக வச்சார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரசிகர்கள் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் கையை நீட்டினா போதும், அடுத்தது பம்பரமாக தன்னை மறந்து வேலை பார்க்கக்கூடியவர்கள் ரஜினிகாந்தனுடைய தொண்டர்கள், ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள். அவங்க கொடுத்த அடி இருக்க மரண அடி, பெருத்த அடி. முடியலை, ஆட்சியே கவிழ்ந்து போச்சு. ஆட்சிக்கே வரல. 96 வரவே இல்லை. 96 வரல. 96 ரிசல்ட்டு வந்து திமுகவுக்கு அமோக வெற்றி. டாக்டர் கலைஞர் அவர் வந்து முதல்வராக பதவி ஏற்கிறாரு. வாழ்த்து சொல்ல வர்றாரு ரஜினிகாந்த். போய் பார்த்து கையை குலுக்கி வாழ்த்து சொல்கிறாரு. அவரும் நன்றி சொல்லிவிட்டு கூடவே வந்து கார் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சார் டாக்டர் கலைஞர் கருணாநிதி. அதே மாதிரி நிலைமை இப்போ மறுபடியும் ஏற்பட்டிருக்கு. ரஜினியினுடைய இந்த சாபம் டிவிகேயை தொலைச்சி எடுத்துடும். அதே மாதிரி ரஜினியுடைய தொண்டர்களுடைய ஆதரவு, கணிசமான ஆதரவு திமுகவுக்கு தான் வரும். ஏன்னா திமுக தானே டிவிகேக்கு எதிராக இருக்குது. இப்போ திமுகவை ஜெயிக்க வைக்கணுங்கிற இதில் தானே ரஜினிகாந்த் ரசிகர்கள் இருப்பாங்க. டிவிகே வரணும்னு நினைப்பாங்களா? அல்லது நாளடைவில் டிவிகே வந்து பிஜேபியோட சேக போகிறது, அது பிஜேபியினுடைய பி டீம் தான் டிவிகே அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவங்களை கொண்டாட மாட்டாங்கல்ல. அப்போ திமுகவுக்கு தானே ஓட்டு போடணும். திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பட்டாளம் கிடச்சிருக்கு. அதுக்கு அவங்க நன்றி சொல்லணும் ரஜினிகாந்த் சாருக்கு. அந்த அளவுக்கு அமைதியான மனுஷனுங்க. அந்த மனுஷனை போய் வாலாட்டலாமா? இப்போ இதில் அந்த இந்த தந்தி டிவியில் இவர் வந்து பெரம்பூரில் நிற்க போகிறாரு. அவர் விஜய் வந்து பெரம்பூரில் நிற்க போகிறாராம். வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா நிற்க போகிறாராம். மயிலாப்பூரில் நம்ம புஷி ஆனந்த் நிற்க போகிறாராம். ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. அநேகமாக அது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா விஜயனுடைய சர்க்கிள்லேருந்து கொடுக்குற நியூஸை தான் தந்தி டிவி போடுறாங்க, பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. மற்றபடி அவங்களுக்கு எதிராக இருக்க மாதிரி, திமுகவுக்கு ஆதரவாக இருக்க மாதிரி எல்லாம் பேசுகிறது, வைக்கிறது எல்லாமே ஒரு நாடகங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. அவங்க போட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தா வில்லிவாக்கத்தில் செம அடி வாங்க போகிறாரு ஆதவ் அர்ஜுனா. இது இந்த சென்னைங்கிறத ஒரு மிகப்பெரிய திமுக கோட்டை. அந்த திமுக கோட்டையை யாரோ வந்து பார்த்தாங்க, அசைக்க முடியலை. கரெக்டாக மக்கள் வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது திமுக தொண்டர்களுடைய களப்பணி. நானும் 4-5 தேர்தலாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். திமுக தான் இங்கே சென்னையை கோட்டையாக வச்சிட்ருக்கு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கு இருக்க போகிறதில்ல. இவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா மக்கள் மாறிட்டாங்கன்னு அர்த்தம் தான், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இது பண்ண முடியல. இப்போ டிவிகே வந்துருச்சு, அதிமுக வந்துருச்சுன்னா சரி, மக்கள் மனம் மாறிட்டாங்க, அதை ஏற்றுக்கிற வேண்டியதானே. அதுதானே ஒரு ஜனநாயக குடிமகனுக்குள்ள ஒரு கடமை. ஆனால் அந்த மாதிரி வருமா அப்படின்னா, இந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த புஷி ஆனந்த், இந்த எடப்பாடி பழனிசாமி, இந்த சண்முகம்னு ஒருத்தர் இருக்கார், சிவி சண்முகம்னு. அவர் இப்போ லேட்டஸ்ட்டு எடிஷன் என்னன்னா, அவர் நயன்தாரா மேலே ஆசைப்பட்டிருக்காரு. அவருக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குங்கிறது இப்போ தான் தெரியுது. அதாவது அவர்
வில்லிவா எங்கேயோ ஒரு இடத்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போதே உங்கள் கனவு, அதாவது சிஎம் இருக்கார்ல, உங்கள் ஆசைகளெல்லாம் சொல்லுங்கள், நான் வந்து நிறைவேற்றுகிறேன்னு சொல்லி ஒரு தலைவனுக்குள்ள, ஒரு முதல்வருக்குள்ள ஒரு கடமை உணர்ச்சியோடு பேசியிருந்தார். இதே மாதிரி எப்படி பார்க்குறாருன்னா, ஆசையெல்லாம் தீர்க்கிறவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னா, என்னுடைய ஆசை நயன்தாராவை என் கூட சேர்த்து வைக்கணும். எவ்வளவு தாழ்ந்த எண்ணம், தரங்கெட்ட கருத்து. ரெண்டு குழந்தை இருக்குது நயன்தாராவுக்கு. கணவனோட நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சினிமா நடிகை. உன் ஆசை நயன்தாராவோட சேரணுங்கிற ஒரு ஆசை. இதை பச்சையாக சொல்ல முடியலை. நமக்கும் ஒரு பண்பு இருக்குல்ல, அதை மீறி நம்மளால் போக முடியலை. ஏன்னா இந்த சிவி சண்முகம் என்ன எப்படிப்பட்டாலும் தெரியுமா? போன தடவை என்ன கேட்டான் தெரியுமா? அந்த ஆள் எல்லாம் இலவசம். ஓட்டு போட்டால் மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், டிவி புட்டி இலவசம், இதெல்லாம் கொடுக்குறீங்கள, ஒவ்வொருத்தருக்கும் பொண்டாட்டி இலவசமாக கொடுப்பீங்களான்னு கேட்ட புத்திசாலி தான் இந்த சண்முகம். அதில் இருந்து இந்த ஆளுடைய தரம் எவ்வளவு தாழ்ந்து இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ தரங்கிட்ட ஆள் இப்போ வந்து எனக்கு நயன்தாரா வேணும், சேர்த்து வை அப்படின்னு சொல்லி சிஎம்மை கேட்குறாரு. சிஎம் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு, எப்படி கேஸ் போட போகிறாரு என்னங்கிறது தெரியலை. ஆனால் நடிகர் சங்கம் ரொம்ப கடுமையாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கு. இது தரங்கட்ட பேச்சு, இதுக்கு நீ உடனே மன்னிப்பு கேட்கணும், கேட்கணும், பகிரங்கமாக கேட்கணும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அந்த ஆள் கேட்பாரா கேட்க மாட்டாராங்கிறது அவருடைய மனநிலையை பொறுத்து. திடீர்னு வந்து மன்னிப்பு கேட்டாலும் கேட்பார். ஏன்னா அந்த காந்தாரா இப்போ மேட்டரில் எம்ஜிஆரை பேசிட்டு ஒரு ஆந்திர நடிகர் வந்து கடைசியில் மன்னிப்பு கேட்டார்ல, அந்த மாதிரி இந்த ஆளும் கேட்கலாம். ஆனால் எப்பேற்பட்டவர்களை எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தன்னுடன் இணைத்து வைத்து கொண்டு இருக்கிறதுங்கிறத பார்க்கும்போது தான் சிரிப்பாக இருக்குது, கேவலமாகவும் இருக்குது. சரி, நம்ம சொல்ல வேண்டிய கடமை. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் கவனமாக இருங்க, பார்த்து உங்களுடைய ஓட்டுக்களை பதிவு செய்யுங்க, கவர்ச்சியில் மயங்கிடாதீங்க. இப்படி தான் நம்மளால் சொல்ல முடியும். நீங்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் வற்புறுத்த மாட்டேன். காரணம், ஓட்டுரிமைங்கிறது உங்களுக்கு தனித்தன்மை வாய்ந்தது. நீங்கள் யாருங்க விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு கொண்டு வாங்க. இதுதான் என்னுடைய இன்றைய பதிவு. நாளை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.